ஹலோ என் அன்பு சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டியூட்டி கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஓடி போகலான்னு தான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி டோர் ஓப்பனில் தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கு. ஓகே, இன்ஷால்லா சமைச்சு முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என்ன பிக் பண்ணல, எப்பவும் போல் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டோர் ஓப்பன் பண்ணிக்கிறத முன்னாடியே பார்த்துருந்தேன்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்துருப்பேன். ஓகே, இன்ஷால்லா போயிட்டு பிரேக் டைமில் போயிட்டு அப்படியே அங்கேயே பிரேக் முடிச்சுட்டு லஞ்சுக்குள்ள அதை மட்டும் பிக் பண்ணிட்டு வந்தால் ஓகேவா இருக்கும் இன்ஷால்லா. ஓகே கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்ஷால்லா. கைஸ், டியூட்டி முடிச்சுட்டு பயங்கர வேலை இன்னைக்கு. பயங்கர வேலைன்னா மத்தியானம் வரைக்கும் எப்பவும் ரொட்டீனாக பண்ணுற ஒர்க் இல்லாமல் வேறு முடிஞ்சு எடுத்துட்டானுங்க. அந்தளவுக்கு மத்தியானம் செஞ்சும், அதாவது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எப்படா ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதான் இன்னொரு சரி, நாளைக்கெல்லாம் மாற்றி வைக்க முடியாது, திருப்பியும் வந்துட்டு அதிலே நிற்கிறதுக்கு நாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படியே. ஓகே, இன்ஷால்லா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைக்கிற வேலை எதுவும் இல்லை, எல்லாமே இருக்குது, குழம்பும் இருக்குது, சாப்பாடு இருக்குது. சீக்கிரப்பா போயிட்டு கொஞ்சம் டீ ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம் இன்ஷால்லா. போகலாம். ஹலோ கைஸ், டீ குடிக்க வந்தாச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன்னா காலையிலேருந்து ஃபுல் ஒர்க்கு, எனக்கு எப்படா வேலை முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டு. ஃபுல் ஒர்க், நாங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த ஒர்க் பண்ணியிருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. 2 பேர் லீவ் வேறு இன்னைக்கு. ஃப்ரெண்டுக்கு தெரியும் இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச லீவ் போட்டான். தெரியல நம்மளுக்கு, எனக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. போனதுக்கப்புறம் தான் ஷாக்கிங், ஆஹா அவன் வரலையா, ஆல்ரெடி ஒருத்தர் லீவ், இவன் வேறு லீவ் அப்படிங்கிறப்போ ஷாக்கிங் ஆயிடுச்சு. 2 எடுத்தாச்சு. 1 மணி காலையில் ஸ்டார்ட் பண்ணி காலையில் டீ பிரேக் எடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குக்கு போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக கும்பாட்டி ஆயிடுச்சு. மத்தியானம் அதுக்கப்புறம் எங்களாட்டி ஒர்க்கே பண்ண முடியல, ஃபுல்லாக உட்காந்தே தான் இருந்தோம். உட்காந்தே இருந்தாலும் உடம்பு அவ்வளோ பெயின். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சது ஒர்க். அவன் தோழர் ஃப்ரெண்டு இந்த வரலன்னா என்ன காரணம்னு தெரியல. 2 நாளாக மெசேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் நேற்று ஃபோன் அடித்தேன், கொஞ்சம் ஒர்க்குங்க அப்படின்னாப்லாம். சரி ஓகே, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே நாளைக்கு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் ரூம் பார்த்துக்கணும் முன்னாடி, அதாவது ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு காலையில் கால் பண்ணாங்க, கால் பண்ணி ரூம் காலியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் சரி ஓகே இன்ஷால்லா, நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான ரூம் வந்துடும். நான் ஓகே இன்ஷால்லா பார்த்துட்டு நான் இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஆகும் அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் வாங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த வீக் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நான் சரி ஓகே இந்த வீக் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓகேன்னா ஏதாவது அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்றுன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூகுளில் செக் பண்ணி, அந்த மேப்பில் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது. தூரத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்காது, ஏன்னா இங்கே நியர்பை பக்கத்தில் இது மாதிரி அந்த அளவுக்கு க்ளீனாக ஒரு ரூம் பார்க்கல. நான் வீடியோ அனுப்புனேன், அந்த வீடியோ பார்த்து சொல்கிறேன். நேரில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம் இன்ஷால்லா. தெரியாமல் இது பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. மேபி நான் சாட்டர்டே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ காய்ஸ், அவ்வளோதான், சில வேலையும் முடிஞ்சிட்டு சுவிதாச்சு சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். ஃபேன் போடாமல் இருக்க முடியல, ஆனால் ஃபேன் போட்டால் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வாய்ஸ் பவர் ஆக்கும் தான் லோவா. அதாங்க இன்னைக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் ரொம்ப பாதிப்பு. நேற்ற காட்டில் இன்றைக்கி தான் ரொம்ப ஃபுல் ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்படிங்கிறப்போ பாடி பூரா டுக்டா பயங்கர பெயின் உடம்பு ஃபுல்லாக. சீக்கிரம் தூங்கணும், நல்லா சொல்லிகிட்டே இருக்கேன்.
நான் ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டு. காலையில் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. சமத்தில் எழுந்திரிச்சிட்டு அந்த டைமுக்கு சமைச்சாச்சு. அதனால் சீக்கிரம் இப்போ நைட்டுக்கும் சேர்த்து வச்சதுனால இப்போ நமக்கு வேலை இல்லாமல் முடிஞ்சிச்சு எல்லாமே. இப்போ காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் இன்ஷா அல்லாஹ். குழம்பு இருக்குது, சாப்பாடு மட்டும் வைக்கணும். ஓகே கைஸ், பாருங்கள்ல நானும் பார்த்து தூங்குறேன். என்ன ஒரு காரணம்னா, என்ன சொல்கிறது, சீக்கிரம் எழுந்திரிச்சா தான் வீடியோ எடிட் பண்ண முடியும். ஆனால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் ஏன் வீடியோ எடிட்டிங்க்கு செப்பரேட்டாக ஆள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. யாரும் வீடியோ எடிட் பண்ண தெரியாமல் இல்லை, டைம் இல்லை, நேரம் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கே அப்படி தான், நேரமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒர்க் டைமிங்கில் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயாகிறப்போ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முடிய மாட்டாங்க. ஃப்ரீயாகிற நேரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சுன்னா அப்புறம் ஒர்க்கில் வந்து நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிற, அதாவது ஒர்க்கு இருக்குங்கிறதே மறந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே அதிலே உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கிறது வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால எடிட்டிங்க்கு அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல அந்த டைமிங்க்கு, வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், நான் பார்த்துட்டு தூங்குறேன். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிக்கணும். சீக்கிரம் எந்திரிச்சு பழகுனா தான் அடுத்த ரூமுக்கு போகிறப்ப நான் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ தூரம்னாலும் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு குறை நிறைய இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி என்ன மாதிரி யாராவது பிடிக்காத ஒரு ரூமில் இருந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரூம் கிடைக்கிற வரைக்கும் அது மாதிரி யார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி யாராவது சஜ்ஜாவில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட், பாய்.